சாது சுந்தர் சிங் இமாலய மலைப்பிரதேசங்களிலே அற்புதமான ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். இமாலய பிரதேசங்களிலே பனிக்கட்டிகளுக்கு மத்தியில், பனிச்சறுக்குகளுக்கு மத்தியில் இரத்தத்தோடு கூடிய பாதத்தை உடைய சுவிசேஷகர் என்று அழைக்கப்பட்டார். காரணம் என்னவென்றால், அந்த ஐஸ் கட்டிகளின் மீது, அந்த ஐஸ் பாதையிலே நடந்து 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 சாது சுந்தர் சிங் அவர்களின் பாதங்களில் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்குமா. அவர் நடந்து போகிற போது அந்த இரத்தக்கரை படிந்து கொண்டே போகுமா. இருந்தாலும் சுவிசேஷத்தை நிறுத்தவில்லை. ஆனாலும் தேவனிடத்திலே தனக்கிருந்த அன்பை, தேவனுடைய சாயலில் இருந்த மனிதர்கள் மேலுள்ள அன்பை அவர் பகிர்ந்து கொடுப்பதில் ஒரு காலம் பின்வாங்கவில்லை. சரி, சாது சுந்தர் சிங் அவர்கள் தன்னுடைய நண்பரோடே கூட ஒரு நாள் இந்த பனி நிறைந்த மலைகளின் மேல் போய்கொண்டிருக்கும் போது பனிப்புயல் பெய்ய ஆரம்பித்தது. அந்த பனிப்புயலினாலே அந்த பனி பயங்கரமாக இவர்கள் மீது வந்து மோதிய போது அவர்கள் சரீரம் மீது இருந்த வஸ்திரம் எல்லாமே ஐஸ் கட்டிகளினாலே நிரப்பப்பட்டன. ஒரு அடி எடுத்து அடுத்தடி வைக்க முடியவில்லை. நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். செத்து விடுவோமோ என்னவோ என்கிற ஒரு கலக்கத்தோடு அடி மீது அடி வைத்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போக முடியுமோ என்னவோ என்று நினைக்கின்ற சமயத்துல ஒரு மனிதர் இவர்கள் போய்க் கொண்டிருக்கிற வழியிலே ஏற்கனவே அந்த புயலின் தாக்கத்தினாலே விழுந்து கிடந்தார். பனி முழுவதும் அவர் மீது விழுந்ததினாலே சரீரம் முழுவதும் ஐஸ்கட்டி போலாகியிருந்தது. அவர் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போக போறார். கண்களுக்கு முன்னால் ஒருவர் செத்துக் கொண்டிருக்கும் போது சாது சுந்தர் சிங்குக்கு மனசு கேட்கவில்லை. நின்றுவிட்டார். ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சித்த போது தன் பக்கத்தில் இருந்த நண்பர் சொன்னார், என்ன நீங்க சாது சுந்தர் சிங், இந்த புயல்ல நாமே பயங்கர கஷ்டத்துல இருக்கோம். நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலையில இருக்கும்போது அவரை குறிச்சு நாம யோசிச்சோன்னா நம்மளும் கூட செத்து போக வேண்டியதுதான். இந்த இடத்துல இருந்து நாம தப்பிச்சாகணும். சீக்கிரம் இந்த இடத்தை கடந்தாகணும். வாங்க போலாம் என்று சொன்னபோது சாது சுந்தர் சிங் சொன்னாராம், ஏற்கனவே குளிர்ல நடுங்கிக்கிட்டு தானே இருக்கோம். நீங்களும் நடுங்குறீங்க, நானும் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கேன். பயங்கரமா குளிர்து. இந்த எலும்பை உருக்குகிற இந்த குளிரில நமக்கே உயிர் போற நிலைமை தான். கரெக்ட் தான். ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னால ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு எப்படி பார்க்காத மாதிரி போக முடியும்? நீங்க போனாலும் போக, ஆனா என் இருதயத்தில் இருக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து என்ன போக விடவே இல்லை, என்ன விடமாட்டேங்கிறாரு. சோ நான் இங்க நின்றுதான் ஆகணும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவருக்கு உதவி செய்ய சொல்லுகிறார். சரி, உங்களுக்கு அவ்வளவு அன்பு இருந்தா அவரை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் உங்க கதை கூட அவர் மாதிரி ஆகாம இருந்தா நல்லது என்று சொல்லி, நான் உங்களை மாதிரி அவ்வளவு அன்புடையவன் அல்லவே அல்ல என்று அந்த நண்பர் தன் வேலையை பார்த்து கொண்டு முன்னேறி போய்விட்டார், உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் சாது சுந்தர் சிங்கோ, நான் பிழைப்பது முக்கியம் அல்ல, இன்னொரை பிழைக்க வைப்பதுதான் முக்கியம். எனவே அந்த ஐஸ் கட்டிகளுக்குள்ளாக இருந்த அந்த நபரை மெதுவாக வெளியே எடுத்தார். அந்த ஐஸ் கட்டியெல்லாம் அப்படி உதறினாரு. நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த நபரை என்ன செய்வது? தூக்கிட்டு தான் போனோம். உடனே என்ன செய்தார் தெரியுமா? இவரும் நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். குளிர்ல பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி குளிர்ல நடுங்கிக் கொண்டிருந்த சாது சுந்தர் சிங் அந்த நபரை அப்படியே தூக்கி தன்னுடைய தோளின் மீது போட்டுக்கொண்டார். 2 கரங்களாலும் அவரை இறுக பற்றிக் கொண்டார். அவரை சுமந்து கொண்டு போய்க் கொண்டிருந்த போது அப்ப வரைக்கும் கட்ட 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 கட்டன்னு நடுங்கிக் கொண்டிருந்த இந்த இருவருமே மெல்ல மெல்ல குளிருக்கு நடுங்குவதை விட்டுவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? சாது சுந்தர் சிங் சரீரத்தினுடைய சூடு அவருக்கு பற்றிக் கொண்டது. அவர் சரீரத்தில் உள்ள உஷ்ணம் சாது சுந்தர் சிங்குக்குள்ளே பிரவேசித்தது. செத்துப்போக வேண்டிய ஒருவரை தன் தோளில் போட்டுக் கொண்டதனாலே சாது சுந்தர் சிங்கிற்கு உஷ்ணம் ஏற்பட்டது. அந்த நபருக்கும் உஷ்ணம் ஏற்பட்டது. இந்த பனிக்குளிரிலே சாக வேண்டிய சமயத்துல அந்த நபரை சுமந்து சென்றதனாலே சாது சுந்தர் சிங் உயிர் பிழைத்தார். ஆனால் அப்படி சுமந்து கொண்டு போய்க் கொண்டிருந்த சமயத்துல தன் காலிலே ஏதோ தட்டுப்பட்டதினாலே அது என்னவென்று கீழே குனிந்து பார்த்தபோது தன்னை விட்டு முன்னால் போன அந்த நபர் சவமாக கீழே கிடந்தார். என்ன சொன்னார்? செத்துப்போய்க் கொண்டிருக்கிற அந்த நபரை பிழைக்க வைக்க முயற்சி செய்து நீர் சாவீரோ, அல்லது என்னோட கூட என்னைப் போல வந்து உயிர் பிழைப்பீரோ, அது உம்முடைய இஷ்டம். சாது சுந்தர் சிங் சொன்னார், நான் உயிர் பிழைப்பது இம்பார்ட்டன்ட் அல்ல, செத்துக் கொண்டிருக்கிற ஒருவரை உயிர் பிழைக்க வைக்க வேண்டும். அந்த எண்ணம்தான், அந்த அன்புதான் சாது சுந்தர் சிங்கை அன்று உயிர் பிழைக்க வைத்தது. ஆனால் அவர் நண்பருடைய சுயநலமோ அந்த நாளிலே அவருடைய உயிரை எடுத்து விட்டது. தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னைப் போல நீ பிறனையும் நேசி என்று. அது உன்னை உயிர் பிழைக்க வைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பிழைக்க வைக்கும், ஆவிக்குரிய கனியை உயிரோடு வைக்கும், கிறிஸ்தவத்தை வாழ்விக்கிறதாக இருக்கும். நாட்களிலே மனிதர்கள் எவ்வளவு சுயநலத்தோடு, எவ்வளவு சுயநலவாதிகளாயிருக்கிறார்கள். நான் நல்லா இருந்தா அதுவே போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் சுகமா இருந்தா அது போதும்,
நான் தூங்குனா அது போதும், நான் நல்லா இருந்தா அது போதும், எனக்கு எந்த குறையும் இல்லாம இருந்தா அது போதும். நான் 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 ஒரு கட்டத்தில் இந்த சுயநலம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது என்றால், கணவன் மனைவியையே கண்டுகொள்வதில்லை, மனைவி கணவனை கண்டுகொள்வதில்லை, தாய் தந்தை கூட ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை கண்டுகொள்வதில்லை, பிள்ளைகளும் அதேபோல தாய் தகப்பனை கண்டுகொள்வதில்லை. மனிதன் கடைசியில் மனிதாபிமானத்தை கண்டுகொள்வதில்லை, தொடர்ந்து தேவனையும் கண்டுகொள்வதில்லை, தேவன் சொன்ன வார்த்தைகளையும் கண்டுகொள்வதில்லை. அதன் விளைவு இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் நீண்ட காலம் இந்த உலகத்திலே நிலைநிற்க முடியாது, தொடரவும் கட்டாய முடியாது. அன்று சாது சுந்தர் சிங் கூட நமக்கே பிரச்சனை என்று ஒருவேளை அந்த நபரை விட்டுவிட்டிருப்பார் என்றால், இவர் எப்படி விழுந்து செத்தாரோ அதே போல சாது சுந்தர் சிங்கும் கூட விழுந்து செத்து போயிருப்பார். அதுதானே நடந்திருக்கும். தனக்கு முன்பாக சென்ற அவருடைய நண்பர் அதே போலத்தான் செத்தார் அல்லவா? இப்ப சாது சுந்தர் சிங் உயிர் பிழைத்தார். காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை காண்பற்றதனாலே. கிறிஸ்துவின் அன்பை நீ காண்பி, அந்த அன்பே உன்னை உயிர் பிழைக்க வைக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவை தெளிவாய் திட்டவட்டமாய் என்று பேசியிருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களிலே சில பேரின் வேளையிலே மனப்பூர்வமாய் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். மன்னிங்க ஆண்டவரே, இந்த வழி நல்ல வழி அல்லவென்று, இந்த சம்பந்தமெல்லாம், இந்த வியாபாரங்களெல்லாம், இந்த அறிமுகங்களெல்லாம் நல்லதல்லவென்று நான் உணர்ந்து கொண்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சந்நிதிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்திற்குள், உம்முடைய சந்நிதிக்குள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்போருக்கு இறங்குங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, நல்ல சமாரியனாய் என்னை பராமரித்து என்னுடைய காயங்களை கட்டுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவைக்குரியவற்றில் பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.